ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். சீரீஸ் 85ல் என்ன எக்ஸசைஸ், என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, தரையில் குழந்தை படுத்துட்டு அடம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கலாம். பட் இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸுங்க, ரொம்ப பவர் பேக்டு எக்ஸசைஸு. இது இனிஷியலாக பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 மந்த் ஆனவங்களால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஏன்னா இனிஷியலாக பார்த்திங்கன்னா கால் தூக்குறதேன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த காலை தூக்கிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுமா, அப்போது அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குமே. கண்டிப்பாக பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா வலிக்கும். லோவர் அப்டமன், அடி வயிறு இருக்குது இல்லைங்களா, அடி வயிறு கால் தூக்கும் போதே வலிக்கும். அது இல்லாமல் தொடை பகுதி பாருங்கள், உங்களுக்கு தொடையில் வலிக்குதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக கால் தூக்கி அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அடி வயிறும் இழுக்கும் அண்ட் தொடை பகுதி ரொம்ப சில பேருக்கு ஹெவியாக இருக்கும் தொடை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு பண்ணணுமா எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மேஜராக லோவர் அப்டமன், கீழ் வயிறு அண்ட் அதாவது தை மசில்ஸ் பெயின் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியும். பட் ஆனால் எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோவர் அப்டமன் தான் யூஸ்ஃபுல். அண்ட் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் பண்ணுறாங்க, 100% பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களால ஹெவியாக பண்ண முடியல. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிளிங். நம்ம சைக்கிளிங் எப்படி பண்ணுவோம், நல்லா முட்டியை வயிறு கிட்ட கொண்டு வந்துட்டு நல்ல காலை நீட்டணும். ஸோ வயிறு கிட்ட கொண்டு வந்துட்டு கால் நீட்ட, ஒரு கால் மடக்கி வயிறு கிட்ட இருக்கும்போது இன்னொரு கால் ஆப்போசிட் கால் நீட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நல்ல ஒரு சைக்கிளிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதாலையும் அண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால அவங்களால ஒரு 20% தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு 1 மந்த் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களுடைய மசில்ஸ் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை சைக்கிளிங்னு சொல்லுவோம். லோவர் அப்டமனுக்கான எக்ஸசைஸ், கீழ் வயிறு பகுதிக்கு. இது பேக் பெயின் இருக்கவங்களாம் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக பேக் பெயின் இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேக் பெயின் ஜாஸ்தியாகும். எனக்கு பேக் பெயின் இல்லை, பேக் பெயின் இல்லாமல் இருக்கேன். ஆனால் எனக்கு அப்டமன் லோவர் அப்டமன் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா பேக் பெயின் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங், கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி நல்லா பெயினை சப்சைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெயின் தெரியாது. அதேமாதிரி தப்பாக பண்ணாலும் என்ன ஆகும், பேக் பெயின் வந்துடும். அதனால் இது ஒரு எக்ஸப்ஷனல், எல்லோரும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது கிடையாது. ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கவங்க, என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். எதுக்குமா ஷேர் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா லோவர் அப்டமனை டோன் பண்ணணும், அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். சைக்கிளிங் அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். நீ பெயின் இருக்கவங்க கூட இந்த சைக்கிளிங் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யர் சேனல்.